நினைத்தது நடக்க, தடைகள் கஷ்டங்கள் விலக, கோடீஸ்வர யோகம் கிட்ட, ஸ்ரீ மகா சொர்ணாகர்ஷண பைரவரை பௌர்ணமி நாளில் சொர்ணபுரி வந்து எப்படி வழிபடுவது, பலன்களை அடைவது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். கும்பகோணம் திருவீசநல்லூர் சொர்ணபுரியில் உள்ள ஸ்ரீ மகா சொர்ணாகர்ஷண பைரவர் உலகில் வேறு எங்கும் காண இயலாத அதிசய அதி அற்புத திருவுருவை கொண்டவர். நினைத்ததை நினைத்தபடி, கேட்டதை கேட்டபடி கொடுக்கிற கற்பக விருட்சத்தினுடைய அடியிலே மேல் திருக்கரங்களில் சங்கநிதி பத்மநிதியோடு, மடியிலே பூர்ண அமுத கும்பத்தோடு, அம்மா மடியிலே பொங்கி வழிய கூடிய சொர்ண கும்பத்தோடு இருப்பது மிகவும் விசேஷமான அமைப்பு ஆகும். ஆகவே ஸ்ரீ மகா சொர்ணாகர்ஷண பைரவ பெருமானை பௌர்ணமி நாளிலே இங்கு வந்து அவருக்கு தாமரை மாலை, வில்வ மாலை, மஞ்சள் செவந்தி மாலை அல்லது சம்மங்கி மாலை வாங்கி அணிவித்து, பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து, 108 காசுகளை ஒரு மஞ்சள் பட்டு துணியில் கட்டி கொண்டு வந்து பூஜையில் வைத்து அர்ச்சனை செய்து, 2 பசு நெய் தீபங்களை சன்னதியில் ஏற்றி, கோயிலை 27 முறை சுற்றி வழிபடும்போது நினைத்தது யாவும் நடக்கும், கேட்டது யாவும் கிடைக்கும். வாழ்க்கையில் உள்ள சர்வ கஷ்ட நஷ்ட உபத்திரவங்கள், தடைகள், கடன் தொல்லைகள் விலகும். பணம் வருவதற்கான வழிவகைகள் பிறக்கும். இது ஒரு இரகசிய பூஜை முறை. ஆலயத்திலே மேல் சொன்ன முறைப்படி பூஜையில் செய்து 27 முறை சுற்றிவிட்டு, ஆலயத்தில் ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் இருந்து உங்கள் கஷ்டங்கள் போக மனதார ஒருமுகமாக வேண்டிக்கொண்டு செல்ல, வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி நல்ல வளமான வாழ்க்கை, கோடீஸ்வர யோகம் எல்லாம் கிட்டும். இது பைரவருடைய அருள் வாக்கு. ஆகவே பக்த கோடிகள் அனைவரும் மேலே சொன்ன சொர்ணாகர்ஷண பைரவர் பூஜையை கும்பகோணம் திருவீசநல்லூர் சொர்ணபுரியில் வந்து செய்து பலன்கள் யாவற்றையும் அடைந்து கோடீஸ்வரர் ஆக வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். கும்பகோணம் திருவீசநல்லூர் சொர்ணபுரியில் உள்ள ஸ்ரீ மகா சொர்ண பைரவி சமேத சொர்ணக்கால பைரவர் எனும் ஸ்ரீ மகா சொர்ணாகர்ஷண பைரவ பெருமானை அனுதினமும் அஷ்டலட்சுமிகளும் குபேரனும் சர்வ தேவ தேவதா தெய்வங்களும் கிண்ணறர்களும் கிம்புரர்களும் யட்சர்களும் சர்வ சித்த ரிஷி முனி யோகி ஞானி நாதாக்களும் நித்தமும் இங்கு வழிபட்டு கொண்டு இருப்பதால், இங்கு வந்து வழிபடும்போது வழிபடுகின்ற பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான தெய்வ ஆற்றல் கிடைத்து, தெய்வத்தின் அனுகூலம் கிடைத்து, வாழ்வில் நல்ல
கோடீஸ்வரராக வாழ்வதற்கான யோகம் எளிதாக கிட்டும். ஆனால் வழிபாட்டை தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் இங்கு வந்து சொன்ன முறைப்படி பூஜைகள் செய்து எல்லா பலனையும் கோடீஸ்வர யோகத்தையும் பக்த கோடிகள் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்.